விஸ்வநாத். What have you to say for yourself this time? This is the third time இந்த மாதிரி நடக்கிறது. சார், அவன் தப்பு பண்ணான். அதனாலதான். தப்பு பண்ணா? Where's your sense of control? உனக்கு உன் மேலே கண்ட்ரோல் இல்ல, பின்ன நீ எப்படி போலீஸ் ஆபீசரை மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண போற? இல்ல சார், I have control over myself. No, you don't. உனக்கு எங்கேயோ கோவம், யார் மேலேயும் ஆத்திரம், அதெல்லாம் இங்க காட்ட பாக்குறேன். உனக்கு வீட்டுல கோவம், உங்க அப்பா தப்பு பண்றாருன்னு கோவம், அதை உன்னால தடுக்க முடியலன்னு கோவம், அதான் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறேன். சார் ப்ளீஸ், என் குடும்பத்தை இழுக்காதீங்க. Then learn to control yourself. இல்ல சார், எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. Are you sure? Yes sir. கௌதம், இதை பாரு, உங்க அப்பா மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவர் மேல மட்டும் தப்புன்னு சொல்லிட முடியாது. அம்மா மேலேயும் தப்பு இருக்கலாம் இல்லையா? ஒரு வீட்டுல பொம்பளை சரியா இருந்தா புருஷன் ஏன் வெளியில போகணும்? See? உனக்கு கண்ட்ரோல் இல்ல. சாரி சார், ஐம் சாரி. யாராவது உன்னை தூண்டி விட்டா போதும், யூ லூஸ் கண்ட்ரோல். கட்டுப்பாடு இல்லைன்னா உன்னால போலீஸ் ஆபீசரா வர முடியாது. சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இனிமே இது நடக்காது. குட் நைட். குட் நைட் சார். சார். எஸ். ஜஸ்ட் ஒன் திங். இனிமே உங்க ட்ரைனிங்க்கு என் குடும்பத்தை இழுக்காதீங்க ப்ளீஸ். கௌதம், ஐ ரியலி டிட். அப்பா, ஜாஸ்தியா குடிக்காதீங்க, இல்ல இங்கே டமால்னு விழுந்துருவீங்க. ஒண்ணே ஒண்ணுமா, கடைசி. நிஜமா? லாஸ்ட். ஓகே. என்னது சின்ன குழந்தைங்களாட்டம் ரெண்டு பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு? வேணா நீங்களும் வந்து உட்காருங்க. அதெல்லாம் அப்பம்மா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது. சொல்றது கேளுங்க, மழையில நனையாதீங்க. மல்லிகா, அசோக் சாப்பிட வரல? வேண்டாம். ஏன்? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? சார் ரொம்ப கோவமா இருக்காரு போல் இருக்கு. அது அப்படிதான், அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்பா, போன தடவையே கடைசின்னு சொன்னீங்க. வேறம்மா. என்ன வேற? உள்ள சாப்பிடல இல்ல, ஒரு வருத்தம். பா, ஃப்ராட் பண்ணீங்க. பசிக்கலன்னா பசிக்கல விட, நான் என்ன சின்ன குழந்தையா? அசோக், அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். என்னால முடியாது. அவர் இன்னைக்கு நிறைய குடிச்சிருக்காரு, தனியா அனுப்ப முடியாது. அவரை யார் இங்க வந்து குடிக்க சொல்றாங்க? அசோக், தைரியம் இருந்தா அந்த வீட்டுல போய் குடிக்கட்டுமே. அது மாட்டாரு, பயம். இப்ப நீ அவரை விட்டுட்டு வர போறியா இல்லையா? அங்க போன என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ அவரை குடிக்க வச்சு இங்க இழுத்துட்டு இருக்கியா? உன் சந்தோஷத்துக்காக அவர் குடிகாரனை மாத்திக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்ன தலையெழுத்தா?
கண்டவங்க கண்ணா பின்னா உன்னை பத்தி பேசுறத கேட்கறதுக்கு. நீ கொண்டு போய் விடுறியா இல்ல நான் குடிக்க விடுற? இது அவர் வீடு, அவர் இஷ்டம். அவர் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி இருக்கலாம். ஆனா அங்க நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க. பேசட்டும், பரவாயில்ல. இப்ப நீ அப்பாவை விட்டுட்டு வரப்போறியா இல்ல நான் விட்டுட்டு வரட்டுமா? கௌதம். நான் அசோக்பா. அசோக், சொல்லுங்க. நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. சொல்லுங்க. எனக்கு கௌதம் வேற, நீ வேற இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். சத்தியமா சொல்றேன். யார் தம்பி? அப்பாவா? ஜாஸ்தி தண்ணி போட்டுக்கினாரா? யோ, நேரம் பார்த்து ஓட்டியா? இங்கதான். நிறுத்து நிறுத்து. அப்பா, அப்பா வீடு வந்துருச்சு. இறங்குங்க. மெதுவா. அப்பா வந்துட்டாரா? விழுந்து புரண்டு தவிழ்ந்து வராரு. குடிச்சிருக்காரா? என்ன விடுங்க. அசோக், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் பேர் அசோக் இல்ல, கௌதம். தங்கமணி, தங்கமணி, என்னை விட்டுட்டு போறேன். நீ இல்லாம நான் எப்படி தனியா இருக்க போறேன்? நான் என்ன ஓடியா போறேன்? புள்ளதானே பெத்துக்க போறேன். அத்தா வேணாம் அத்தா. தங்கமணி இங்கேயோ புள்ள பெத்துக்கிட்டா அத்தா. அதுவும் சரி, நானும் பட்டணத்திலே இருந்த மாதிரி ஆச்சு. நீங்க சும்மா இருங்க. அது நல்லதில்ல தம்பி. ஒரு பொண்ணு தாய் வீட்டுல தான் குழந்தை பெத்துக்கணும். அதுதான் முறை. இதோ பாரு, நான் ஊர்ல இல்ல, நீ பாட்டுக்கு சுத்தின அவ்வளவுதான். சிகரெட்டு குடின்னு ஆரம்பிக்க கூடாது. தங்கமணி சீக்கிரம் வாமா, வண்டி புறப்பட போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. குட்டி கிட்டின்னு சுத்தின பொண்ணு கொன்னுடுவ பொண்ணு. ஊருக்கு போய் கடதாசி போடுற. தங்கமணி என்னை விட்டு போகாத. என் பொட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சா? 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 என் பொட்டாட்டி. நீ இன்னும் ஊருக்கு போல? எப்படி போறது? பையன் உங்ககிட்ட இருக்கே. பொட்டாட்டி